இந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, வினோத் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்ப இருக்கும்போது மாக்கிங் பண்றாரு, கிண்டல் பண்றாரு, கலாய்க்கிறாரு, பாடி ஷேமிங் பண்றாருலாம் இந்த அம்மா வந்து வினோத்தை விமர்சனம் பண்ணாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, சாண்ட்ராவை போயிட்டு கிறிஸ்டோபர் மூஞ்சின்றாங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெஜிரா தேம்பாவன். அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அக்கா வணக்கம். அக்கா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் எப்பயுமே சொல்ல போற ஒரே ஒரு விஷயம் தான், சப்ஸ்கிரைப். ஸோ ஃபேமிலியில இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்லாவே இருக்கு. ஏன்னா எப்பயும் இந்த சீசன்ல இந்த டைம்லாம் பயங்கரமா போர் அடிக்கும். ஆனா இப்பயும் போர் அடிக்காம வாய்ஸ் அவடால கொண்டு போய்கிட்டே இருக்கிறானுங்க. அதை பத்தி பேசலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஸோ இன்னைக்கு ஷோ உங்களுக்கு எப்படி கிடைச்சு, முதல்ல அவுட்லைனா பேசிடலாம். சொல்லுங்கக்கா. அதாவது வெளியில இருந்து வர இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையா மனசுல பயங்கரமான ஒரு வன்ம பாரத்தை தாங்கி பிடிச்சுக்கிட்டு உள்ள வந்து எல்லார் மேலயும் அப்படி போற போக்குல அப்படி ஸ்ப்ரே அடிச்சு விடுறாங்க, பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணு பார்க்க முடிஞ்சது. அண்ட் வினோத்தோட ஏன் வினோத் இப்படி நடந்துக்கிறாரு, என்னாச்சு இவருக்கு திடீர்னு அப்படின்ற மாதிரி ஒரு விதமான வந்து பிஹேவியரை பார்க்க முடிஞ்சது. சோ அதுதான் வித் ஸ்டார்டிங் வித் விஹானா ஷோ. பா எம்மா, நீ இந்த கேம ஒழுங்கா வீட்டுக்குள்ள உட்காந்து விளையாடி இருந்தா கூட மேபி அரோரா இடத்துல நீ இருந்திருக்கலாம், சாண்ட்ரா இடத்துல நீ இருந்திருக்கலாம். வெளியில போன பிறகுதான் புத்தி அப்படியே புத்தி வந்து இப்பதான் கேமிங் மூடுக்கே வர்றாங்க போல இருக்கு மேடம். ஏனா மேடம் என்னன்னா, உனக்கு வேணும்னா பேசாம பாத்திரம் தொலைக்கணும்னா தொலை, நீ ஒரு கெஸ்ட் தான் எப்படி பார்த்தாலும். ஆனா வீட்டுக்கு வர யார வரவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டஸ்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, போயிட்டு குடு 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 நீ தான் சாமான் தொலைக்கிறத பத்தி நீ தான் போய் கேக்குற. அங்கேயே சபரி சொல்றாரு, நான் காலையில வேலை பண்ணிட்டேன், என்கிட்ட சொல்லாத பண்ணாத அப்படின்ட்டு. சோ அப்பதான் சாண்ட்ரா சொல்றாங்க, எனக்கு அது நார்மலா சொல்ற மாதிரிதான் இருந்தது. சாண்ட்ரா சொல்றாங்க, ஆல்ரெடி கிச்சன்ல ஆள் இருக்கு, நீ வெசல் வாஷிங் பண்ணுன்னு அந்த மாதிரி நார்மலா தான் சொன்ன மாதிரி என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஆனா அது விஹானா ரியாக்ட் பண்ண விதம் தான், நீங்க எனக்கு சொல்லாதீங்க நான் எதுல இருக்கணும், நான் குக்கிங் பண்ண போறேன், நீங்க இல்ல அதுல ஆல்ரெடி ஆள் இருக்கு அதனால சொன்னன்ற அந்த இடத்த ரொம்ப ஹெசாசுரேட் பண்ணி டிராமா ஸ்டார்ட் பண்ணதே விஹானா தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் உள்ள போயிட்டு இந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, வினோத் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்ப இருக்கும்போது மாக்கிங் பண்றாரு, கிண்டல் பண்றாரு, கலாய்க்கிறாரு, பாடி ஷேமிங் பண்றாருலாம் இந்த அம்மா வந்து வினோத்தை விமர்சனம் பண்ணாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, சாண்ட்ராவை போயிட்டு கிறிஸ்டோபர் மூஞ்சின்றாங்க. ஊர் உலகத்துக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஊர் உலகமே தெரியும் சாண்ட்ரா வந்து எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு டிராமா கிரியேட் பண்ற ஒரு இது நடிப்பு அடக்கி அந்த அம்மா போடுற சீனு எல்லா அயோக்கியத்தனமும் எல்லாருக்குமே தெரியுது. நீ போயிட்டு ஒரு சீனை போடுறன்ட்டு நீ இன்னொருத்தரை மார்க் பண்றியே, இன்னொருத்தர் கேரக்டரை வெளியில கொண்டு வரணும் துடிச்சிட்டு உன் கேரக்டரை வெளியில கொண்டு வந்து ஒரு ஆட்டிடியூட பிஹேவ் பண்றியே, கேவலமா இல்லையான்னு நான் கேக்குறேன். எனக்கு இந்த பிஹேவியர் கேவலமா இருக்கு. சீரியல் நடிகை நான் ஒன்னையும் சொல்றேன், சீரியல் நடிகை, சினிமா நடிகை அதெல்லாம் பேசக்கூடாது. எல்லாருமே ஒரு தொழில் பண்றாங்க, ஆர்டிஸ்ட், மரியாதை கொடுக்கணும். ஏன் சீரியல் நடிகைனா கேவலமா, சினிமானா கிரேட்டா? ஏன் நீயும் என்னைக்காவது ஒரு நாள் பொழப்பே இல்லைன்னா சீரியலுக்கு தானே வந்து குப்பை கொட்டணும். இன்னைக்கு சீரியல் தான் தினைக்கும் பாக்குறாங்க எல்லார் வீட்லயுமே. சினிமா கூட தியேட்டர், சினிமா கூட உங்களுக்கே தெரியும் தியேட்டர் அப்படி இப்படின்னு தான் போகும். ஆனா சீரியல் இல்லாத ஒரு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுங்க, எங்க ஆண்களே உட்காந்து சீரியல் பாக்குறாங்க. இன்னொன்னு, சினிமா பேமெண்ட் வேற, சீரியல் பேமெண்ட் தான் ஸ்டேபிள். கவர்மெண்ட் ஜாப் மாதிரி சீரியல் பேமெண்ட். மாசத்துக்கு 15 நாள் வேலை செஞ்சுமா, 10 நாள் வேலை செஞ்சுமா, பாக்கெட்ல வந்து விழுந்துனே இருக்கும் அக்கௌண்ட் பாக்கெட்ல. நான் என்ன சொல்றேன், நீயா போற, நீயா ஒருத்தர் வம்பிழுக்கிற, நீயா வந்து அவங்கள மாக்கிங் பண்ற, கிறிஸ்டோபர் மூஞ்சின்ற என்னென்ன பண்ண. இதே மாதிரிதான் விக்ரம போட்டு அவ்வளவு அட்டாக் பண்ண. ஏமா உனக்கு அவ்வளவு மூலம் இருந்தா வீட்டுக்குள்ள இருக்கும் போது இவ்வளவு கேள்வி கேட்கணும். விஹானாக்கு இன்னொரு வைத்தறிச்சல் என்னன்னா, சாண்ட்ரா ஓட்டு போட்ட அந்த நாமினேட் பண்ண அந்த வாரம் தான் எலிமினேட் ஆயிருக்காங்க மேடம். ஆமா ஏங்க, இந்த வீட்டோட ப்ராசஸே அதே வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நாமினேட் பண்ணி தான் நீ ஜனங்களை போய் சந்திக்கணும். ஜனங்க என்ன டிசைட் பண்றாங்கன்றத வச்சுதான் வீட்டுக்குள்ள இருக்கே இல்லைன்றது. சாண்ட்ரா நாமினேட் பண்ணதா இருக்கட்டும்,
ஆனா ஜனங்க நீ வேணும்னு நினைக்கல, உன்னை தூக்கிட்டாங்க. இதுக்கு போய் ஆமா. ஒரு ஒரு வீட்டு கதவை தட்டி என்ன ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி போய் கேள்வி கேட்க முடியுமா மேடமால? சோ எனக்கு அந்த வியானாவோட பிஹேவியர் வந்து எனக்கு பிடிக்கல. ஏதோ வந்துமா, இவங்களெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணுமா, ஜாலியா இருந்துமா, சரி ஏதாவது குறைகள ரொம்ப அன்பான ஒரு வகையில சொல்லுமா. ஏன்னா, ஏதோ ஒரு வகையா ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் மூமெண்ட்ல தான் எல்லாருமே இந்த 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 ஜர்னிய கடந்து வந்திருப்பாங்க. சோ இனிமே போய் இன்னும் 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 அசிங்கமா பிஹேவ் பண்ணி அந்த சினாரியோவ பேட் பண்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்றேன். அதுதான் சொல்றேன். எனக்கு நீ என்ன இன்னொருத்தர் கேரக்டர் சாண்ட்ரா கேரக்டர் வந்து ஜனங்களுக்கு கொண்டு வந்து காட்டுற அப்படின்னு சொல்லி நீ உன் கேரக்டர் தான் அசிங்கமா பிரபாகண்டா பண்ணி கேவலப்படுத்திட்டு இருக்க. சாண்ட்ராவோட கேரக்டர் ஊலகத்துக்கு தெரியும். நீ தனியா பப்ளிசிட்டி பண்ணி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா வியானா பண்ணது பார்க்கும்போது வெளியில போய் இந்த மீம்ஸ் அப்புறம் இந்த மீம் பேஜஸ் இதெல்லாம் பார்த்து வந்து இந்த கவுண்டர் எல்லாம் போட்டா நம்ம ஒர்க் அவுட் ஆகும் உள்ள வந்து மேடம் கிறிஸ்டோபர் மூஞ்சின்னாங்களே இந்த டெய்லர் ஆண்டிக்கு டெய்லர் அங்கிள் வச்சு கலாச்சதுல பாக்கலையா போ? ஓ மை காட், கொஞ்சி பேசி கொஞ்ச நாள் டிராமா போட்டாங்களே அதெல்லாம் பாக்கலையா? அவங்கள வச்சு கலாய்க்கிற மீம்ஸ் எவ்வளவு வந்தது அதெல்லாம் பார்க்க வச்சுட்டாங்களே. Oh my God, Regina. Oh, this I can't believe. Yeah. Oh my God. இல்லக்கா ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் அந்த உள்ள போகும்போது கொஞ்சம் கியூட்னஸா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி உள்ள போனாங்க. தயவு செய்து ஐயா கூட வேலை செஞ்ச அந்த ராணுவ பையனே சொல்லிட்டான். அவங்க வந்து இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு பப்ளிக்காவே சொல்லியாச்சு. வியானா கிட்டயுமே வீட்டுல இருக்கும்போது சொல்லியாச்சு. புரியுதா? உனக்கு கோவம் வரும்போது மட்டும் கியூட்னஸ் எங்க போயிடுது? வாய் நல்லா கிழியுது, தெருமான வரைக்கும் சுத்திட்டு வருது. விக்ரம போட்டு இது பண்றது அவங்களுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு இது விஹானாவோட பிஹேவியர் பிடிக்கல. ஓகேவா? இல்ல அதுக்கு அடுத்தது எனக்குமே அதான் பிடிக்கல. எனக்குமே பிடிக்கல. வியானா பண்றது நீங்க வந்து சும்மா மக்களே இவரை நம்பாதீங்க. இவருக்கு வந்து விஹானா உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். நான் விமர்சனம் பண்றேன், ஏன்னா நான் ரிவ்யூ பண்ற இடத்துல இருக்கேன். ஆனா அவர் அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. கியூட்டுன்னு வேற எப்ப பார்த்தாலும் கியூட் நான் என்ன சொல்றேன், நான் எனக்கு பிடிக்காதான். ஓகே நம்ம வேற கண்டென்ட் போவோம் வாங்க. பிடிக்காது எனக்கு அவ்வளவுதான். நான் நடுநிலையா இருப்பேன். அபியக்கா கூட இருக்கும்போது நான் இப்படி நான் பயாஸா இருப்பேன். ஐயோ அம்மா ஓகே. புது வீடு வேற மாறி இருக்கிறாரு. புது மனநிலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இன்னொருத்தரை எக்ஸ்போஸ் பண்ற அப்படின்ற பேர்ல அது சொல்லுவாங்களே ஒரு டயலாக் ஒண்ணு இருக்குல்ல, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு இவங்க வெளியில பேசின்னு இருக்காங்க அப்படின்ட்டு. மேடம் அந்த மாதிரிதான் இன்னொருத்தரை எக்ஸ்போஸ் பண்றாங்க, அவங்களதான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ மை காட் ஷிட்ரா. ஏய் பிபி டீம் ஷீஸ் a சூப்பர் பிளேயர் மேன். எப்படி எலிமினேட் பண்ணீங்க? அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அட முட்டா மக்குங்களா, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணலையே, இப்ப வெளில போயிட்டு கேம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, ஓ ஷிட் அப்படின்வாங்க. என்னங்க இது? சரி விடுங்க. அடுத்தது வந்து நடிப்பு அரக்கன் கூட சேர்ந்து சோனியா டைரக்டர் 2 பேரும் உள்ள போறாங்க. பாட்டு சூப்பர் ஸ்டார்டா அண்டர் வந்தா அவர் ஸ்டார்ல வாட்டர்மெலன் ஸ்டார்ல தர்பூசணி ஸ்டார்ல அதனால ஒரு ஹைப்ப கொடுத்து உள்ள அமிச்சாங்க. அமிச்ச உடனே சார் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு. அது உடம்புல பிளட்லயே ஊர்ன ஒரு விஷயம். என்ன பண்ணிருக்காருன்னா, போன உடனே அவர் செல்ஃப் டப்பா அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவரு வச்சுதான் நிறைய ப்ரோமோ போயிருக்கு. அது பாத்துக்கோங்க, பாரும் அவரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. எங்களால தான் ப்ரோமோன்ட்டு. ஓகேவா? ஏன்னா ரெண்டும் அண்ணன் தங்கச்சிங்க சகலைங்கல்ல. ஐ மீன் சாரி, சகலன்னு சொல்லக்கூடாது, தப்பான இதுவாயிடும். பிரதர் சிஸ்டர் பாண்டிங், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, புழனி பேசுற கேங் அப்படின்றதுனால. ஒரு ஊர்க்காரங்க இல்ல அவங்க எல்லாம் ஒரு ஊர்க்காரங்க, மதுரைக்காரங்க. அதனால சோ வந்துட்டு என்னாலதான் ப்ரோமோ, எனக்கு அப்படி எனக்கு இப்படி பிக் பாஸ் வந்தார் உள்ள. தம்பி ராஜா வந்துமா ஜாலியா இருந்துமா போணுமான்னு இருக்கணும். இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, திவாகர் வந்தாருன்னு இருக்கும் போனாருன்னு இருக்கும், நடுவுல ஒண்ணுமே இருக்காது. எங்கடா ஃபுட்டேஜ்னு கேட்டா, ஐயோ ஃபுட்டேஜ் காணுமேன்னு நான் சொல்லிடுவேன். தூக்கி எரிஞ்சிருவேன். புரியுதா? அதாவது இந்த பக்கம் ரைட்ல திரும்புங்க, ஒரு 3 கேமரா தெரியுதா, அதுக்கு நடுவுல டோர் தெரியுதா, அந்த டோர் வழியா வெளியில வந்துடணும். இந்த மாதிரி நக்கலா சிரிச்சு பிக் பாஸ் ஒருத்தரை வந்து ஆஃப் பண்ணதை நான் எந்த சீசன்லயும் பார்த்ததில்ல. எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் மிஸ்டர் பிபிடி. அதாவது நான் ஒண்ணு நல்லா சொல்றேன், எப்பயுமே இந்த ஃபேமிலி ரவுண்டா இருக்கட்டும், இல்ல எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ் மறுபடியும் உள்ள போகும்போது சொல்லிதான் அனுப்புவாங்க. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது முதல் கொண்டு எல்லாமே ஒரு டியூஷன் மாதிரி நடத்துதான் அனுப்பிச்சிருப்பாங்க.
ஏன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து பிளைண்ட் ஃபோல்டு மாதிரி, அவங்களுக்கு வெளியில என்ன நடக்குது தெரியாது. சோ ஃபேமிலி வரும்போதோ இந்த எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் வரும்போது சிலது ஒரு என்ன சொல்றது, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. அப்ப அவங்க கேம் மாறும். அது அது நெகட்டிவாவும் போகலாம், பாசிட்டிவாவும் வரலாம். சம்திங் ஏதோ ஒரு குழப்படி உண்டாகும். சோ சொல்லி அனுப்புனா உனக்கு வாயை முட்டு இல்லாம அங்கேயும் போய் செல்ஃப் டப் அடிக்கிறியே மனிதா, உன்னை நான் என்ன செய்வேன். ஆனா இந்த ஆளுக்கு ஒரு தில்லுங்க. என்ன தில்லு சொல்லுங்க. பாரு ஒரு கேம்ல தானே பண்ணாங்க, பிபி டீம் இப்படி பண்ணது எனக்கு நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதே பிக் பாஸ் ஹவுஸ்ல தைரியமா உள்ள நுழைஞ்சிருக்காரு. இவரு பயங்கரமான ஆள் தான் இவரு. இன்னொன்னு பிக் பாஸ் டீம் எப்படி உள்ள எடுத்தாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குதுக்கா. என்னங்கடா தலையெழுத்து தலையெழுத்து ரெஜிரா, தலையெழுத்து. அப்படின்னா பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்ட் ஆயிட்டாப்ல, வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. வரட்டும் என்னைப்பா. அப்பனா கலையரசல் எடுக்கலையாக்கா? போவாங்க எல்லாருமே போவாங்க. அடுத்த வாரம் எண்டு வரைக்கும். அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு புதன்கிழமைக்குள்ள எல்லாருமே போயிடுவாங்க. நீங்க நினைக்காதீங்க இந்த வாரம் வர மக்கள் மட்டும் தான் அடுத்த வாரம் வரைக்கும் இருக்க போறாங்கன்னு. கிடையாது. அதுக்கப்புறமும் இருக்கு, போவாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ள போவாங்க. அன்லஸ் நந்தினி, பார்வதி, கமுருதனை தவிர்த்து எல்லாருமே போவாங்க. ஏன்னா ஒரே ஒட்டுக்கா எல்லாரையும் விட்டுட்டா அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்காதுன்றதுனால கேப் விட்டு அனுப்புவாங்க. ஆமா ஏக்கா, இப்ப திவாகர் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு இது நடந்துச்சு. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுதான் வந்து பிரவீன் வந்தோம்னா இன்னொரு விஷயம் சொல்லிட்டு பிரவீன் கிட்ட போலாம். 4 வாட்டி இன்னைக்கு வார்னிங். விஹானா, பிரவீன், திவாகர், பிரவீன் காந்தி 4 வாட்டி வார்னிங் கொடுத்திருக்காரு. சொல்லிட்டாரு, நான் 4 வாட்டி வார்னிங் கொடுத்துட்டேன், எல்லா வாட்டியும் நான் ஈஸியா போவேன்னு நினைக்காதீங்க, நான் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். வெளி உலக வாழ்க்கையை பத்தி ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பேசக்கூடாது, பேசாதீங்கன்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. இவரு அரோரா கிட்ட இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, அரோரா நீ, சபரி, அப்புறம் இன்னொருத்தர் 3 பேர் பெட்டி எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற ஐடியால இவரு குடுக்குறாருங்க. யாரு? திவாகர் குடுக்குறாரு. தண்ணி பழம் அவரு குடுக்க கூடாதுல்ல. அதே மாதிரி விஹானா வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றது, கொள்றது, இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்குல்ல. ஏங்க அந்த பணம் பெட்டி எடுக்கணும் எடுக்காதுன்றத அவங்க தனிமா யோசிச்சு பண்ணணும். நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது இல்ல. சோ பயங்கரமான வார்னிங் எல்லாம் போயிட்டு இருக்கிற கேப்ல அப்படியே நம்ம பிரவீன்ராஜ் உள்ள வராரு. பிரவீன்ராஜ் வந்தோடனே வினோத் எல்லாம் வந்து பாட்டு கேட்கும்போது பிரவீன் பயங்கரமான எக்ஸைட் மூமெண்ட். உள்ள வந்தோடனே வினோத் எல்லாம் தூக்கி கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தோம். பிரவீன்ராஜ் உள்ள வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு விஹானா மேல. எனக்கு விஹானா மேல ஒரு காண்டு. வந்த உடனே அவ்வளோ வந்து டார்கெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் அவ்வளவு பண்ணிருக்க தேவையில்லன்னு விஹானாவை சொன்ன அவரு மேபி கொஞ்சம் கேப்லயே வந்து அவரும் விமர்சனம் வைக்கிறார் எல்லார் மேலயுமே. அதாவது இத்தனை நாள் வந்தீங்க உங்க கேம்காக வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்ல. அவர் மேபி எதை வச்சு எதை மீன் பண்ணி இந்த கார் டாஸ்க்ல மேபி அவங்க 2 பேரும் பேசும்போது இவங்க உள்ள வராததை மீன் பண்றாரா, இல்ல மொத்தமா இத்தனை நாள் நடந்ததை மீன் பண்றாரா தெரியல. சோ மீன் பண்ணி இவரும் அததான் பண்றாரு. கைண்ட் ஆஃப் ஒரு பிரவீன் கிட்டமே இன்னைக்கு ஒரு சர்காசம், ஒரு மாதிரி ஒரு நக்கல் பிஹேவியர் தான் பார்த்தேன் நான். எனக்கு கொஞ்சம் ரூடா தான் தெரிஞ்சு பிரவீன் உள்ள போய் அததான் சொல்றேங்க. ஒரு மாதிரி நக்கலா, ஒரு மாதிரி நக்கலா, அது ஒரு மாதிரி இருக்கு. ஆட்டிட்யூடே எனக்கு பிடிக்கலன்ற. ஆமா, இப்ப உங்ககிட்ட நம்ம உங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்ல தெரியுமா, அன்னைக்கு நான் வந்திருக்கும் போது உங்ககிட்ட இன்னொரு டைம் நான் உள்ள போனா இறங்கி பண்ணுவேன். நான் பிரவீன் கிட்டயே மக்கள் கிட்டயும் சொல்றேன், ரெஜிராய்ட்டே சொல்றேன். நம்ம இன்டர்வியூல பிரவீனை கேட்கும் போது நான் வேற மாதிரி இருக்கிறவன், ஆனா நான் சாந்தமா இருந்த வீட்டுல போது அப்ப நான் என்ன கேட்டேன், அப்ப நீ ஒரிஜினலா இல்லையா வீட்டுல, நான் கேட்டனா இல்லையா? ஆமா, பிரவீனுக்கு வேற மாதிரி ஒரு வேற மாதிரி பிரவீன் என்றா அப்ப இத்தனை நாள் பிரவீன் நடிச்சிருக்காரான்னு நம்ம இன்டர்வியூல நான் கேள்வி கேட்டிருக்கேன். சோ உனக்கு கொடுத்த வாய்ப்புலயே நீ எங்கேயோ ஒரு இடத்துல நீ சம்திங் நீயா இல்லாம ஒரு ஜனங்களுக்கு வேற வேற ஒரு குட் நோட்ல இருக்கணும்னு உனக்கு காமிச்சிருக்கிற. அது நீயே இன்டர்வியூல ஒத்துக்கிட்ட. எனக்கு பயங்கரமான ஒரு கோவம் எல்லாம் வரும், இது கிடையாது, நான் அப்படி இருக்கக்கூடாது, ஜனங்க முன்னாடி அப்படி இருக்கக்கூடாது காமிச்சுட்டு. சோ அப்ப அவ்வளவு கான்சியஸா இருந்த கேம்லயே நீ ஒழுங்கா போக்கஸ் பண்ணல. மேபி ஒரிஜினலா பிரவீன் இருந்தா மேபி பிரவீன் நிறைய நாள் டிராவல் பண்ணிருக்கலாமோ என்னமோ. ஆமா, சரிங்களா? சோ அதுக்கப்புறம் இப்ப உள்ள போயிட்டு இப்போ டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம். இதே தப்புதான் போன வாட்டியும் பண்ணாங்க. ஃபேட்மேனா இருக்கட்டும், சுனிதாவா இருக்கட்டும், அப்புறம் வர்ஷ், அவங்க அந்த பொண்ணு பேரு என்ன, அந்த ஜிம் போகுமே ஒரு கண்டஸ்டன்ட் வர்ஷினி மேடம், இவங்க எல்லாம் போய் சவுண்ட் அட்டாக் பண்றான், சௌந்தர்யா பயங்கரமா ஒரு அட்டாக் பண்ற ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, கலீஜான ஒரு விஷயம் பண்ணாங்க. சோ இவங்க இண்டிவிஜுவலா வந்து அததான் பண்றாங்க.
ஓகேவா? இது பண்ணும்போதுதான் அந்த இடத்துல இருந்து வினோத் வந்து 33 நாள் இது நீ என்ன எங்களை என்ன சொல்றியோ அதை தாண்டா நீயும் பண்ண, பின்னாடி உட்காந்து யார் யார் என்னென்ன பேசினான்னு எனக்கு எல்லாம் தெரியும் பண்ணுன்னு சொல்லி அவரு உள்ள வந்துதான் 2 பேருக்கும் அந்த வாரே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஒரு மாதிரி இவரு 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 வினோத் வந்து த்ரோ பண்ற வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து உச்சக்கட்ட கோவம் தெரியுது. பட் அது சிரிச்சுக்கிட்டே சக்காசமா பேட்டோ பேட்டோ உட்காரு இங்க வந்து உட்காரு ஒரு மாதிரி இந்த எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரஜினி சார் பேசுவார் பாத்தீங்களா சில படங்கள்ல ஹிந்தி டயலாக்ல அந்த மாதிரி வந்து இவர் அட்டாக் பண்றது அவர் அங்க வந்து அட்டாக் பண்றது எனக்கு ஏன்னா நீங்க இருக்கும் போதே வினோத் பிரவீன் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. இப்ப நீ இப்ப கரண்டா நீ வந்து கரண்ட் கண்டஸ்டன்டோ கிடையாது, யாரோ எக்ஸ் கண்டஸ்டன்ட் நீ உள்ள வந்து ஏன் அது பேசணும், உன்கிட்ட இவர் ஏன் இப்படி எதிர்கொள்ளணும், எதுக்கு இப்படி ஒரு வார், எதனால வை அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அரோரா சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தது, பிரவீன் வரும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருந்தார் வினோத். அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்புல அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன் ரிட்டர்ன் வரல வினோத்துக்கு பிரவீன் கிட்ட இருந்து. மேபி அந்த மனசோட அந்த அந்த விஷயத்தோட ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மன வருத்தம் இருந்திருக்கலாம் அவருக்கு. நான் இவ்வளவு வரவேற்பு கொடுக்கறேன் அவன் என்ன கண்டுக்காம ஒரு சீனை போடுறானேன்னு ஒரு மன வருத்தத்துல மேபி அவ்வளவு பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாரோ. இப்ப யோசித்து பாருங்களேன், இப்ப நான் வந்து ஒரு 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 சந்தோஷமா வாரேன் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சம்திங் ஷேர் பண்ணணும்னு, அவன் வந்து அப்பாடா அப்படின்ட்டு போயிட்டான் அப்படின்னா என்ன இது நான் எவ்வளவு அததாங்க சொல்றேன். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் கிடைக்கலன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இவ்வளவு அந்த இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாரு பிரவீன் கிட்ட இருந்து நான் யோசிக்கிறேன். ஏன்னா அரோரா அதை தான் சொன்னாங்க, நானும் அதை தான் பார்த்தேன். ஒரு விமர்சனத்தை அவரால் எடுத்துக்க முடியல. விமர்சனம் எல்லாம் பக்கத்துல வச்சா நான் என்ன யோசிக்கிறேன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட், அவ்வளவு எதிர்பார்ப்பு அவ்வளவு குதிச்சுட்டு இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் அந்த எதிர்பார்ப்பை இன் ரிட்டர்ன் கொடுக்காததுனால அது வெடிச்சிருச்சோ. அது வெடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வெறுப்பு மனசுக்குள்ள இருந்து எல்லாரு மேலயும் ஸ்ப்ரெட் ஆகுது. சபரி கிட்ட கோவப்படுறாரு, சபரி கிட்ட டென்ஷன் ஆகுறாரு, அரோரா நடுவுல வந்த உடனே அவரோட பாடி லாங்குவேஜே மாறிடுச்சு அப்படின்ற. வினோத்தோட பாடி லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி நம்ம வேற மாதிரி பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு என்டையரா டிஃபரெண்டான ஒரு பாடி லாங்குவேஜ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பாடி லாங்குவேஜ். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒரு பாடி லாங்குவேஜ் அவர் பேசுற விதங்கள் விடுற வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. ஏன் எதனால இவர் இப்படிலாம் பண்றாரு, என்னங்க இது ஓவர் கான்பிடென்ட்ல ஒண்ணு பண்றாரா, இல்ல பிரவீன் கொடுத்த தாக்கத்தினால அந்த அதை கொண்டு வந்து அந்த வெறுப்பு எல்லார் மேலயும் தெளிக்கிறாரா என்ன? இதுக்கு நடுவுல வந்து வாட்டர் மெலன தொடாத என்ன தொடாத அப்படிங்கிறாரு. அவரு கண்டஸ்டன்டா 2 பேரும் உள்ள சண்டை போட்டுக்கும் போதே தொடாத கிடாதுன்ற டாபிக்கே வராது. ஆக்சுவலா இவர் சொல்ல மாட்டாரு, வினோத் சொல்லி நான் பார்த்தது கிடையாது. சோ ஏன்டா இவரு எதுக்காக ஏன் இவ்ளோ போனா போகுது. அவன் வெளியில இருந்து வந்து ஒரு டிராமா போடுறான், நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, அது பிரவீனோட இருந்தா ஓகே, அதையே எல்லார் மேலயும் விழுதுன்றதுதான் எனக்கு தோணுது. இன்னொன்னு சொன்னா தெரியுமா, எனக்கு அது வந்து சொல்லிருக்க வேண்டாங்கிற மாதிரி தான் தோணுச்சு வினோத் அவரு. ஏன்னா வினோத் என்ன பெருசா பிடிக்கும், இருந்தாலும் அந்த வார்த்தை எனக்கு சொன்னது எனக்கு பிடிக்கல. என்னன்னா பிரவீன் வந்து ஏடா நீ 3 வாரத்துல போயிட்டீங்களா, நீ எல்லாம் பேசக்கூடாது, நாங்க இருக்கிறோம்ல இருந்து விளையாடிட்டு அது தேவையில்லாத ஒரு விஷயம். அததான் சொல்றேன். அவனே அவன் எலிமினேட் ஆகும் போது அவன் எப்படியெல்லாம் அந்த லிவிங் ஏரியால அழுதுட்டு புலம்பிட்டு போனான்னு உனக்கு நல்லா தெரியும். நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க, பிரவீன் இப்படி பிரவீன் அப்படி பிரவீன் அப்படின்னு. அந்த கோவத்திலேயே கூட சில வார்த்தைகளை இவர் பார்த்து பேசியிருக்கலாம். அவ்வளவு பஸ்ட் அவுட் தேவையில்லைன்ற. அது என்ன ஆகும் அப்போ மக்கள் வந்து அவருக்கு ஒரு பயங்கரமான ஓட்டிங் போய் பாருங்க, அவர் அடிக்கிறாரு, டாப்ல அடிக்கிறாரு. இந்த நிலைமையில என்ன கேட்டீங்கன்னா நோ டவுட் வினோத் தான் வின்னர், நோ டவுட் வின்னர் தான், அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்ற சூழ்நிலையில இந்த நேரத்துல இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தேவையா அப்படின்றதுதான் என்னோட இது. அந்த மாதிரி வார்த்தைகள் அவ்வளவு ஹார்ஷா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 33 நாள் தான் நீ இருந்த, நீ அந்த வார்த்தை அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்க வேண்டாம்னு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி சபரி நார்மலா தான் பேசின மாதிரி இருந்தது. சபரி கிட்ட அவ்வளோ ரிவர்ஸ் ஆக வேண்டியது, உடனே அரோரா வந்தோடனே நீ உடனே வந்துடாத பண்ணாதானே அரோரா கிட்ட ரிவர்ஸ் ஆகுறதா இருக்கட்டும். ஒய் அண்ட் நடுவுல வந்த வாட்டர் மெலன் நான் மறுபடியும் சொல்றேன் நான் தொடாத அப்படின்றது. ஏன்னா எங்க இவங்க உள்ள அவ்வளோ சீசன் ஸ்டார்ட் பண்ண புதுசுல அவ்வளவு இதுவா இருக்கும் போதே இப்படி எல்லாம் பேச மாட்டாரு, அந்த அவர்கிட்ட தொடாதுன்னு சொல்ல மாட்டார் திவாகர் கிட்ட. இவரு இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு தான் பயங்கரமான ஒரு மனசுல இருக்கிற வெஞ்சன்ஸ கொட்டினாரு வினோத் மேல. இவர் என்னங்க நல்லா இருக்கு காம்பவுண்ட்றாங்க ஜாலியா இருந்துட்டு போறது விட்டு வினோத் ஏன் இவ்வளவு இது பண்றாரு, இவர் அட்டாக் பண்றாரு, அதை புரிஞ்சுக்காம இவர் போய் நின்னு இவரும் ஒரு அட்டாக் பண்றாரு, நம்ம விமர்சனம் பண்ணிருக்கோம். எனக்கு இன்னொன்னு திவாகர் கிட்ட இன்னைக்கு நான் பார்த்த ஒரு விஷயம்னா அவர் பழைய மாதிரி கிடையாது, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இஸ் அவுட் ஆஃப் கேம் அப்படின்னு சொல்லி.
ம். சோ வினோத் சார் என்னங்க சார் வெளியில வந்து என்னதான் அவர் காரி துப்பிட்டு போட்டோம், ஏன்னா வினோத்தை கேட்டார், என்ன வெளியில போய் திட்டி வச்சிருக்கிறியா எல்லா இடத்துலயுமே அவரே கேட்டார் சிரிச்சுட்டேன். ஆமா. ஓகேவா? சோ வினோத்துக்கும் தெரியும் திவாகர் போய் வெளி உலகத்துல என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியும். அவ்வளவு குழந்தை ஒண்ணும் கிடையாது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, திவாகர் நல்ல பிளசன்டான ஒரு வகையில சிரிச்சுட்டு தான் இருந்தாரு இன்னைக்கு. ம். அப்புறம் இன்னொரு காமெடி ஒண்ணு. ஏதோ சாப்பிட்டு அதை வச்சு சொய்ய உருண்டையோ ஏதோ ஒரு உருண்டை. ஆமா. அது அப்போ வந்து அப்போ வினோத் அப்போ அதாவது ஊர் சைடு சொல்லுவாங்க அது அப்போனா உண்மைக்குமே இப்போ அப்படின்றது நான் என்ன அப்போனா சொல்றேன், என்ன இப்போ இவர் வந்து ஆ, அத வந்து இவர் ஒரு சொல்லியிருந்தாரு. சொல்லும்போது அதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு பேர் அது அதுக்கு வந்து கிடையாது. அதுக்கு வந்து திவ்யா இவரெல்லாம் நல்லாதான் சிரிச்சு எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஜாலியா அது மேபி அது ஆர்டிபிஷியல் சிரிப்பா கூட இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த சிரிப்ப பட் இவர் பர்சனலா எடுத்துட்டு அந்த கலாய்க்கிற மூட்லயே கொஞ்சம் சீரியஸா இறங்கிட்டாரோ திவாகர் கிட்ட. அப்பனா இப்போ அதை வச்சுட்டு அண்ட் பிரவீன் காந்தி வந்து பயங்கரமா ஜிங்சா கடிச்சிட்டு இருக்காரு வினோத்துக்கு. ஏன்னா வெளியில என்ன நடக்குதுன்னு அவர் நல்லா பாத்துட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா ஒரு வாரமா அதான் இருந்திருக்கிறாரு அவரு. அது வினோத்துக்கு சொம்படிச்ச மாதிரி தெரியலக்கா. அது வந்து என்ன அப்படின்னா, அது எங்க வீட்லயே அந்த பஞ்சாயத்து வரும். இப்ப நான் கொஞ்சம் சவுத்துல வளர்ந்த ஆளு. சரியா? ம். எனக்கு சவுத் லாங்குவேஜ் நெறைய வரும். எங்க மாமா வந்து இங்க ஃபுல்லா சென்னை ஆளு. அப்படிங்கும்போது சில வார்த்தைகள் வரும்போது அவங்களுக்கு அது புரியாது. அவரு சில வார்த்தை போடும்போது எனக்கு சில விஷயங்கள் காமெடியா இருக்கும். நான் அத கலாய்ச்சு சொன்னேன்னா, அவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்துக்குவாங்க. அது சென்னை வெர்சஸ் சவுத் அந்த அது மாரி எனக்கு அந்த மாரி. புரிஞ்சுது. அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆ. ஏதோ இவன் தான் ஜெயிக்க போறான். இவன்கிட்ட போய் ம். இவன் உட்காந்து ஏன்னா இவருக்குமே பெருசா திவாகர் மேல அந்த ஈடுபாடு கிடையாது. இவன் வந்து செல்ஃப் டப் அடிப்பான், ஓவர் சீன் போடுவான். இவன் ம். தான் பெரிய வந்து எல்லாரையும் மட்டம் தட்டி ஒண்ணு பண்ணுவான். ஏன்னா சிவகார்த்திகேயன்லாம் வந்து எனக்கு சீனியர்ன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இவரு வீட்டுக்குள்ள இன்னைக்கு போயிட்டு. யாரு? திவாகர். திவாகர். ஓகே, ஓகே. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆள் டிஃபால்ட்டாவே இதுதான் இவங்க எல்லாருக்குமே தெரியுமேன்றேன். ம். ஏங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அந்த ஆள் இவ்ளோதான். அவனுக்கு தப்பெருமை அடிச்சுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். தனக்கு தானே டப்பா அடிச்சுக்கணும். ம். அதான் அவன் தெரியும்ல. அண்ட் ம். அங்கேயுமே வந்து அப்பனா இப்போ சிரிக்கிறது வந்து இது அது அந்த இடத்துலயுமே என்ன தொடாதன்னு அவரு சொல்றாரு என் சிக்கிலிக்கா பண்ண வந்த அதனால நான் சொன்னேன்றாரு. பட் அது பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, எங்கேயோ ம். ஒரு இடத்துல வந்து ஒரு வெறுப்ப காட்டுற மாரி டுவர்ட்ஸ் திவாகர் வெறுப்ப காட்டுற மாரி ஒரு ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பெட்டிய கொண்டு போய் அவர் ரூம்ல வச்சிருக்காரு. ஆ. ஏங்க இப்ப முன்னாடி மாரி அவ்வளவு ரொம்பி போய் கிடையாது வீடு. ஆமா. ஆட்கள் குறைஞ்சிட்டாரு. அவர் எங்கேயோ படுத்துட்டு போட்டுமே. எடு ம். தூக்குன்னு அந்த பெட்டிய தூக்கிட்டு வந்து அத வைக்கிறது. அதெல்லாம் வேணாம். வினோத்த ம். நம்ம இத்தன நாள் பார்க்கலையே. இப்போ ஏன்? ஒய்? ம். அது பிரவீன்ராஜ் மேல இருக்கிற கோவமா? அப்ப பிரவீன்ராஜ் கிட்ட வச்சுக்கோ பிரச்சனை. ம். ஏன் எல்லார்கிட்டயும் வைக்கிற உன் ரெப்புடேஷன இந்த நேரத்துல குறைச்சுக்கிற அப்படின்றது தான். ஆமா. ஆனா எனக்கு இந்த சீசன்லக்கா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, மத்த சீசன்ல இந்த டயத்துல நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிருவோம். இன்னொன்னு சில பேர் உள்ள போறாங்கன்னா, அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஜெயிக்கிறவங்க கூட ஆமா, இருப்பாங்க. பொன்னாட்டி ஆமா, முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்திருப்போம். இல்ல அதுக்கு முன்னாடி விஜே அர்ச்சனாவுக்கு வந்து நெறைய பேர் ஃபேன்லாம் சொல்லி போனானுங்க. ம், கண்டஸ்டன்ஸே ஃபேன் சொல்லி போனாங்க. ஆனா இந்த ஆமா. சீசன்ல இன்ன வரைக்கும் நம்மளால முடிவெடுக்கவே முடியலையே. அவங்களே முடிவெடுக்க இல்லையே, முடியலையே. அது இல்லங்க. நீங்க நல்லா பாத்துக்கோங்க. வினோத் ஜெயிப்பாரு. ம். வினோத் ஜெயிப்பாரு. ம். வெறும் வோட்டிங்ன்னு கிடையாது. பொதுவா அவரு கிரியேட் பண்ண விஷயங்கள், அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ பார்க்கும்போது, சாலிடா அந்த மனுஷன் ஜெயிக்க போறாருன்றது என்னால இப்ப உறுதியா சொல்ல முடியும். ம். பட் இந்த சீசன்லயே பெஸ்ட் யாருன்னுலாம் கேட்டா நம்மளால கணிக்க முடியாது. ம். கணிக்க முடியாது இன் த சென்ஸ் ஏதோ ஒரு வகையா எல்லாருமே ஒரு பிளஸ் மைனஸ் ஓ கிரேட் சூப்பர்ன்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. பட் ம். அத்தனை மனிதர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஓகே இவரு சம்திங் அப்படின்ற மாதிரி வினோத்தை சொல்லலாம். பட் ம். வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி அவர் தாங்க. இப்ப ரன்னர் அப் 3rd 4th 5th தான் நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கணும். அந்த ம். நாள் வந்து நம்ம பார்க்கணும். யாரு எந்த இடத்துக்கு வருவோம். பட் எனக்கு என்னமோ சாலிடா இவர் அடிச்சிருவாரு. வின்னர் ம். ஆயிடுவாருன்னு தான் எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது வினோத். அதுதான் ம். எனக்கு என்னன்னா, இத்தனை நாள் வினோத் கோவப்படுறத பார்த்துட்டோம். விமர்சனம் எடுத்துக்கொள்ளாத ஒரு வினோத்தை பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டோம். ம். ஆனா இன்னைக்கு பண்ண ஒரு ஒரு மாதிரி ஒரு வியார்டான ஒரு பிஹேவ் பண்ணாரு. ம். இது என்னால எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் கண்ணுக்கு அது தவறா தெரிஞ்சது. அப்புறம் அந்த ம். பெட்டிய கொண்டு போய் வித்து ஏங்க அவ்ளோ கும்பல் ரொம்பி இருக்கும்போதே நீங்க எல்லாம் வந்து அந்யோன்யமா எனக்கு தெரிஞ்சு பெட்டுக்கெல்லாம் அவ்ளோ சண்டை போட்டுலாம் கிடந்தது. சாப்பாடுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்கும். ம். ம். அவ்ளோ காலியா இருக்கிற நேரத்துல பிரவீன் காந்தி படுக்கிற தூக்குன்னு பெட்டிய கொண்டு போய் வெளியில வைக்கிறது அநாகரிகம் அப்படின்ற. அது கரெக்ட்டுக்கா. பண்ணியிருக்க கூடாது. அது தவறு. அதுதான் கேட்டாரு. சார் பெட்டி எடுத்துட்டு வந்து இது பண்ணதெல்லாம் தப்பு சார். பெட் இது பண்ணதெல்லாம் அது எனக்கு அந்த ம். இடத்துல வாட்டர்மெலன பார்க்கும்போது பாவமா இருந்தது. ம். ஆமாக்கா. ஏங்க எனக்கும் நான் அப்படித்தான். வந்து வாட்டர்மெலன எவ்ளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன். எனக்கு கேட்டீங்கன்னா பெர்சனலா அவர் பண்ற விஷயங்கள் எனக்கு புடிக்காது. ம். ஆனா, ம். இன்னைக்கு நடந்த சில விஷயங்கள் அந்த பெட்டிய தூக்கிட்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும், என்ன தொடாத அப்படின்றதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ம். ஏன் அது அது வேண்டாமே. ஹி இஸ் நாட் யுவர் ம். ஆப்போனன்ட் எனிமோர். ஹி இஸ் ம். ஜஸ்ட் அ கெஸ்ட்.
ஒரு ஆமா. என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக. ஏன்னா இந்த ஒரு 6 பேரை வச்சுலாம் ஒரு அடுத்த 2 வாரம் ஓட்ட முடியாது. போர் தான். ஆமா. கும்பல் ஆமா. சேர்ந்தாலே போர் தான். லாஸ்ட் 2 ஆமா. வீக்ஸ். ம். சோ ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு குடுக்கணும் தான் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள கொண்டு வரும்போது, ம். எனக்கு என்னமோ அவரு ரொம்ப ஜாலியா பெருந்தன்மையா எடுத்துக்கிட்ட மாரி தான் இருந்தது. இவரு ரொம்ப சீரியஸா இவரு போய் கொஞ்சம் புலம்பியிருக்காரு. என்ன தொடக்கூடாது அப்படின்ட்டாரு. என்னைய ஆனா எட்டியெல்லாம் உதைக்கல. வினோத் வந்து எட்டி உதைச்சா மாரி அவர் புலம்பிட்டு இருந்தாரு ஆக்சுவலா. அவர் புலம்பிட்டு இருந்தாரு விஹானா கிட்டயும் இதையும். பின்னாடி பேசாத, முன்னாடி பேசியிருந்தார். அவரு ஆட்டிட்யூடே இன்னைக்கு பார்க்கும்போது வினோத்துது வந்து பொதுவா ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி வியர்ட். ஆமா. இது இல்லங்க. வேண்டாம். இன்னைக்கு வை ஒரு மாரி பாக்யான்றோம். டெம்பர்ல இருந்த மாதிரி இருந்துச்சுக்கா வினோத் இன்னைக்கு. எனக்கு நான் தான் சொல்றேனே. இதெல்லாம் இன்னைக்கு ஆரம்பித்த ஒரு இடம் பிரவீன் ராஜ். ம். பிரவீன் ராஜ் கிட்ட அவர் ஏதோ ஒரு அன்பு பாசம் மேபி சம் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து அவர் சோர்ந்து போய் அங்க உட்கார்ந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு ஜோன்ல பிரவீன் போய் பண்ண ஆட்டிடியூட் மேபி இவருக்கு ட்ரிகர் ஆகி அந்த ட்ரிகரை திவாகர் மேலயோ இல்ல ஹூவர் இட் இஸ் சபரி அரோரா எல்லார் மேலயும் அதை கொண்டு போய் போட்டுட்டாரு அப்படின்றதுதான் என்னோட ஃபீலிங். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வியர்டான ஒரு இந்த சினாரியோ பாக்குற வினோத் சைட்ல இருந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். நாளைக்கு இது இருக்க கூடாது, வேண்டாம். பாக்யான்றவங்களும் அதான் சொன்னாங்க. இவ்வளவு கோவம் வேணாம், பேச விடு, பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களும் அதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நெருங்கிட்டாரு, கோப்பைக்கு நெருங்கிட்டாரு. ஆமா. ஸ்ட்ராங்கா நிக்கிறார். நான் இப்பவும் சொல்றேன், ஸ்ட்ராங்கா நிக்கிறார் கப்புக்கு அவரு. அவருக்கு அது தெரியாம இருக்கலாம். பட் நம்மளுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, இவ்வளவு ஸ்ட்ராங்கா நெருங்கின பிறகு அது கெடுத்துக்க கூடாது அப்படின்றது. சோ அவரு போட்ட உழைப்புமே பிகினிங்ல இருந்து வீணா போயிடும்ல. ஆமா. சோ என்னால வினோத்தோட அந்த பிஹேவியர் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் விஹானாவோட பிஹேவியரும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிரவீன் ராஜும் அந்த வந்த உடனே அவரோட ஆட்டிடியூடுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏய் பலாடும் போது இதெல்லாம் பண்ண வேண்டியதானடா, எலிமினேட் ஆயிட்டு உள்ள வந்து ஓவர் சீன் போடுறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஆக்சுவலா. ஏக்கா இந்தாட்டி உள்ள வர்ற எல்லாருமே அவங்க வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்கு தாங்க உள்ள வராங்க. ஏங்க அதுதான் சொல்றேன். அப்போ கேம் விளையாட தெரியல உனக்கு. உள்ள இருக்கும் போதே ஒரு குத்து மதிப்பா இவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணி நீ விளையாடினா சூப்பர்னு. எலிமினேட் ஆயிட்டு வெளியில போய் பார்த்துட்டு உள்ள வந்து அட்டாக் பண்றதுல 10 பைசா பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவன் ஏதோ பண்ணிருக்கான், வீட்டுக்குள்ள இருக்கிறான், நீ ஏதோ பண்ணலாதனாலதான் வெளியில இருக்க. ஆமா. அத கொண்டு வந்து இந்த நேரத்துல இப்படி பேடா திணிக்கணுமான்னு கேட்டா ஓகே, பாக்குற மக்களுக்கு அது என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஆனா நீங்க பர்சனலா யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னங்க இதுக்கா இவ்வளவுக்கு முடிஞ்ச பிறகும் இப்படி போடுறாங்களே, இப்படி பண்றாங்களே இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தோணும். சரி, இது ஒரு பக்கம். சபரி வந்து நேத்து மக்களை நீங்க நிறைய பேர் இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. அந்த அக்கா பேர் என்ன சொன்னேன், இப்ப நிறைய பேர் பாத்திருப்பீங்க, பாக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க இந்த டாக்டர் படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல, ரஜிரா. பிரியங்கா இல்ல கலையரசன் சொல்லி இருந்தார்ல. எஸ்கே படத்துல ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அர்ச்சனா ஃபேமிலில வருவாங்கல்ல ஒருத்தவங்க. கார்த்தி படத்துல ஒன் ஆஃப் தி சிஸ்டர் எல்லாம் வருவாங்கல்ல. என்னங்க நீங்க எனக்கு பிரியங்கான்னு போனதுக்கு அப்புறம் மக்களை யாருக்காவது புரிஞ்சிருச்சுன்னா பிரியங்காவே இந்த சினாரியோல கிடையாது. அதுதான் நீங்க படம் சொல்லி இருங்க. கார்த்தி டாக்டர் படம், டாக்டர் படத்துல சிவகார்த்திகேயன், தீபா. எஸ், தீபா அக்கா. நீங்க ரிலேஷன்லாம் சொல்றீங்களா, அவங்க தீபா அக்கா. அதுதான் டாக்டர் படத்துல வந்திருக்காங்களே. எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகல, அதனாலதான் சொன்னேன். சோ கலையரசன் வந்து சபரியை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களை பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்க போய் இன்டர்வியூ பாருங்க. ஒரு 2-3 ஹாட் இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. என்னன்னா தீபான்றவங்களே வந்து கலையரசன் கிட்ட சொன்னதா, இவன் ஏன்டா இவ்வளவு நடிக்கிறான் வீட்டுக்குள்ள, அவன் எத்தனை வாட்டி அழுதுருப்பான் வெளியில, இப்ப உள்ள போய் 5-6 வருஷமா நான் அழுததே கிடையாது, இப்பதான் வந்து பார்வோ கண்ணுல அடிபட்டதுக்கு அழுத அப்படின்ற மாதிரி சொல்றான், இவன் ஏன்டா இவ்வளவு நடிக்கிறான்ற மாதிரி தீபாக்காவே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லும்போது எனக்கே ஷாக் ஆச்சு. அப்படி ஏன் சொல்றாங்க? ஒரு டிக்கெட் டு ஃபினாலேல கிட்டத்தட்ட அவ்வளவு நெருக்கத்துல வந்து அவ்வளவு ஹியூமனிட்டி லெவல்ல கேம கூட யோசிக்காம இறங்கின ஒரு மனிதரை இன்னமும் உட்காந்து ஃபேக் நடிப்புன்னு சொல்றாங்களே. இவங்களும் சொல்லியிருக்காங்களே, தீபான்ற பேரை பக்காவா மென்ஷன் பண்ணிருக்காரு இன்டர்வியூல. ஓகே. அண்ட் இன்னைக்கு சொன்னார் பாத்தீங்களா வினோத், நீ வந்து 91 நாள் ஊன் பண்ணிட்டே இவ்வளவு தூரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி சபரி ஒரு இடத்துல வினோத்துமே சொல்றாரு. அது ஏன் எல்லார் கண்ணுக்குமே சபரியோட இந்த ஆக்ஷன்ஸ் வந்து இவ்ளோ நெகட்டிவா இவ்ளோ ஒரு ஃபேக்கா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் மக்களே பார்க்காதவங்க போய் இந்த இன்டர்வியூ பாருங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அப்புறம் பிரஜின் என்றவர் வந்து
ஒரு ரிவ்யூ பண்ற ஒருத்தரையும் பிளஸ் யாரெல்லாம் இவர் அட்டாக் பண்றாங்களோ பிஆர் டீம் ஓவர் இட் இஸ் சோ யாரா இருந்தாலுமே டெஃபினேஷன் கேஸ் போடுவேன். என்னது அந்த கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் வந்து எனக்குமே அவங்க கூட உட்காந்து கேட்கும் போது ஷாக்கிங்கா இருந்தது. அண்ட் பார்வதி கமுர்தன் வந்து பார்வதியில இது பக்கா பிளான்ட்னே சொல்றாரு. அதாவது இந்த காரை விட்டு தள்ளுறது பிளான் கிடையாது. சரி, அது வந்து அந்த சூழ்நிலை அமைக்கப்பட்டது, அதனால கமுர்தன் பார்வதி அது பண்ணாங்க. ஓகே, ஆனால் பிகினிங்ல இருந்தே கமுர்தனை வச்சு இப்படிதான் பிளே பண்ணணும்னு பார்வதி போட்டதாகவும் அவர் இன்டர்வியூல நான் எடுத்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு, நாய் மாதிரி வச்சுப்பா கமுர்தன, அவ கேம் பிளேவே அதுதான், நான் அப்ப சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இன்டர்வியூலும் சொல்லியிருக்காரு. சோ நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் வந்து உள்ள கண்டஸ்டன்ஸ் இவங்களோட வாழ்ந்துட்டு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நம்ம பார்த்ததையும் தாண்டி இவங்க இன் டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் பாக்குறாங்கல்ல. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாருன்னா கலையரசன், இதெல்லாம் பாரு பண்ணாம இருந்தாதாங்க ஆச்சரியம் அப்படின்ட்டு. இப்ப வந்து ஏன்னா நான் இப்பவும் சபரியை வச்சு ஒரு கேள்வி கேட்கிறேன். நிறைய ஒரு சில ரொம்ப குறைவான ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும், அவர் உங்க பிஆர் டீம் வந்து சபரிக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கலன்றீங்க, இது ஏன் அப்ப நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு நான் கேள்வி கேட்கிறேன். இது நீங்க அப்பவே வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கோம். தெளிவா இன்னொன்னு சொல்றேன், சபரி வாண்டடா அடிக்கல இந்த சென்ஸ் அந்த கண்ணு வீங்கினதுக்கு சொல்றேன் நான். கண்ணு வீங்கினது அந்த கேம் ஸ்ட்ரகிள்ல பட்டதுதான் அடி. ஆனா அதுக்கப்புறம் அவர் இடிச்சாரு, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அப்பவே ரெட் கார்டுன்னு எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாமே. இப்ப யாரெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்றீங்களோ அப்ப பண்ணிருக்கலாமே, ஏன் அப்ப பண்ணல? வேணும்ட்டே பண்ண அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க அப்ப ஈஸியா நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாமே, ஏன் வெறும் சேனல் மேல மட்டும் பழிய போடுறீங்க? சேனல் இதே பார்வதியை வச்சு 200 சில்ற சம்திங் ப்ரொமோ போட்டிருக்காங்க அப்படின்றீங்க. இன்னைக்கு திவாகர் வீட்டுக்கு வந்தவரும் நான் இருந்த வரைக்கும் என்ன வச்சுதான் ப்ரொமோ போயிருக்குன்னு பெருமை பீத்திக்கிறாரு அவருமே. திஸ் இஸ் பிக் பாஸ் ஷோ, திஸ் இஸ் ரியாலிட்டி ஷோ. அந்த இடத்துல பார்வதி திவாகரன் கிடையாது. எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் அது போடதான் செய்வாங்க. ஆமா, அது பார்வதி அப்படின்றதுனால திவாகர் அப்படின்றதுனால கிடையாது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் இந்த மாதிரி இல்லாட்டி வேற மாதிரி கண்டென்ட் கொடுத்திருந்தாலும் அது ப்ரோமோல வந்திருக்கும். இதுல யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு என்ன இருக்குன்னு என்னோட கேள்வி. சோ ப்ரோமோல உங்களை கொண்டு வந்ததுனால நீங்க என்ன அட்டூரியம் பண்ணாலும் மூடிக்கிட்டு இருக்கணுமான்றது என்னோட கேள்வி. ஆமா, ப்ரோமோ அதாவது ப்ரோமோல வந்ததுனாலதான் வந்து இந்த ஷோவே ஓடுதுலாம் கிடையாது சரிங்களா உங்களுக்கு? சரி, ஓகே. ஏங்க இப்போ அவங்க மனசு திருப்திக்கு ஒண்ணு சொல்றேன், 91 நாள் பாரு இருந்த வரைக்கும் பாரு இல்லைன்னா பிக் பாஸ் இல்லைன்னு சொல்றது நானும் எங்கேயோ ஒரு ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பாசிட்டிவிட்டி அந்த பொண்ணு சைட்ல இருந்து வந்திருக்கா? நான் இப்பயும் நான் சொல்றேன், இது நீங்க சொல்றீங்கல்ல 90 நாள் அந்த பொண்ணு இருந்ததுனால ஏதோ ஓடுதுன்னு சொல்றீங்க. எனக்கு அதுலயுமே பெருசா உடன்பாடுலாம் இல்ல. பாரு இல்லைன்னா கேம வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க டீம். ஏன் கிரியேட்டிவ் டீம் உள்ள இல்லையா? போர் அடிக்குன்னா 1 நாள் 2 நாள் பாப்பானுங்க. அதுக்கப்புறம் அதுல யாருக்கு உள்ள கிளாஸ் ஆகுதோ அதுக்கேத்தாப்புல கிரியேட்டிவ் டீம், அதுக்கு தானே ப்ரொடியூசர் ஷோ ப்ரொடியூசர் உட்கார்ந்துருக்கோம். அதான் சொல்றேன். ஆனா இவங்க எப்படி பேசிக்கிறாங்கன்னா, இவங்களை வச்சு ஃபுல்லா யூஸ் பண்ணி டிஆர்பி வந்துட்டு தூக்கி போறான். அப்ப டிஆர்பி நான் ஒன்னையும் கேக்குறேன், அப்பனா கூட்டு வந்து ஜெயிக்க வைக்கணுமே. பாலான்றவன் அவன் சீசன்ல ஆரி ஒரு பக்கம் ரேட்டிங்னா பாலா ஈக்குவல் ரேட்டிங். ஏன் பாலாவை ஜெயிக்க வைக்கல, ஆரிய ஜெயிக்க வச்சாங்க? ஜனங்க ஓட்டு அப்படி, ஜனங்களோட ஓட்டு அப்படி. எவ்வளவு மக்கள் இந்த ரெட் கார்டை கொண்டாடினாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க, ஒருத்தவங்க வீட்டுல கேக்க வெட்டுறாங்க, இத ரீல்ஸா பண்ணி போடுறாங்க, அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அப்படின்னா அப்ப எவ்வளவு வெறுப்பை இவங்க 2 பேரும் சம்பாரிச்சிருப்பாங்க. நான் நேத்தே சொல்றேன், கமுர்தனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. பார்வதிக்கு எடுத்துட்டான்னு கிடையாது. கமுர்தன் பெண்களை யூஸ் பண்ற வார்த்தைகள் ஒரு தராதரம் இல்லாத வார்த்தைகள், தலை குறைவான வார்த்தைகள். அப்போ வெறும் பாரு ஆஹா, பாரு அவங்க கேம்ல இவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவரோட கேம்ல அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் மாத்தி ஒருத்தருக்கு யூஸ் பண்ணி அசிங்கம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அசிங்கத்துக்கான விளைவுகள் தான் அது. சரி, நான் என்ன சொல்றேன், ஒருவேளை சாண்ட்ராவோட அந்த எந்த பேச்சுவார்த்தையும் நடக்காம இவங்க வெளியில தள்ளி இருந்தாங்கன்னா இது கேம்னு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம யோசிக்கலாம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? யோசிக்கலாம். ஆனா அங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்ப கூட சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணல. அது நான் என்ன மாதிரிலாம் மோசமா சாண்ட்ரா விமர்சனம் பண்ண முடியுமா தெரியல. நான் அவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டேன் அவங்கள. ஓகேவா? நான் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணல.
நீங்களாம் தான் வந்து ஸ்கேம்டான்னு ஸ்டார்ட் பண்ணீங்க, கண்ணு காமிச்சீங்க, எல்லாம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து பொறுக்கி பாருன்றாங்க, காமுறுதுன்னுனாங்க. காமம் பண்ணி தானே இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்றது வந்து, நீங்க ஸ்கேம்டான்னு அவங்கள கலாய்க்கலாம். அவங்க வந்து காமுறுதின், காமம் பண்ணி தான் வந்தேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, பழகுன பாருவே போய் இவனை காரி துப்பி வச்சிருக்கா சாண்ட்ரா கிட்ட. ம். உண்மைதானே? ஆமா. உங்களுக்கு ட்ரிகர் ஆயி நீங்க அவளோட ஒரு பாயிண்ட்ட புடிச்சு அவள நோண்டும்போது, அவ நோண்டுறதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். 2 ஆமா. பேருமே மாத்தி மாத்தி காரி துப்பிட்டீங்க. நீங்க ரொம்ப அதிகமா லிமிட்ட மீறி காரி துப்பி, அந்த கோவத்துல தான் பாரு இனிஷியேட் பண்ணி, அதுக்கு கமருதீன் ஹெல்ப் பண்ணி டோர தொறந்து எட்டி மிதிச்சீங்க. ஆமா. இப்போ இந்த திட்டுற சினாரியோல இல்லாம நீங்க கேம்க்காக எட்டி உதைச்சிருந்தீங்கன்னா, அது கேமா மாறி இருக்கும். எதுக்குடா இவ்ளோ வயலன்ஸ் பண்றீங்கன்னு எல்லோ கார்ட காமிச்சிருக்கலாம். ஆமா. ஆனா, இவ்ளோ அசிங்கம் பண்ணி, அந்த வயித்தெரிச்சல்ல நீங்க பண்ணி தள்ளினது தான் அது வரும். அதுதான் அது கரெக்ட். ம். அப்ப அதுல ரெட் கார்ட் எப்படிங்க குடுக்காம இருக்க முடியும்? அது பிசிக்கல் வயலன்ஸ் தானே! ம். ம். இதுல எனக்கு புரியல. பாரு இத்தன நாள் பண்ணாங்க. பாரு அத்தன நாள் என்ன பாரு என்ன பெரிய தியாகியா? ம். ஏன்னா நாட்டுக்காக பயங்கரமா ஓடி உழைச்சவங்கள அப்படியே தூக்கி போட்டு எல்லாருமே வந்து மிதிச்சுட்டீங்கன்ற மாரி சில பேர்லாம் பேசுறீங்க. காமெடியா இருக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் இதுல இதுல வேற சில பேர் அதுல வந்து என்னையும் மறைமுகமா அவங்க ரிவ்யூல பேசுறாங்களாம். பேசிட்டு போங்க. பேசிட்டு போங்க. உங்களுக்கு பார்வ சப்போர்ட் பண்ணுமா? பண்ணுங்க. அது உங்களோட கருத்து. அதே மாரி அந்த பொண்ணு பண்ற தப்பு என் கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா, நான் அத விமர்சனம் பண்ணுவேன். ஐ ஹேவ் ஆமா. ஆல் ரைட்ஸ் டூ டூ திஸ் ரிவ்யூ. ஏக்கா இல்லக்கா நோபடி என்ன இஸ் தேர் டூ கொஸ்டின் மீன்றேன் நான் சீரியஸா. ஆமா. ஆமா. ஏக்கா இதுல ஒண்ணே ஒண்ணுதான். ஒவ்வொருத்தருமே இப்ப என்னன்னா, எனக்கு இந்த ரிவ்யூலாம் பார்க்கும்போது அடிச்சுக்கிறாங்க. ஏன்டா உங்க கருத்த நீங்க சொல்லுங்கடா. அத விட்டு நீங்க ஏன்டா சண்டைக்கு வாரீங்க? இல்ல பார்வதி அவங்களுக்காகவே இவ்வளவு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. இவங்க எல்லாம் பயங்கரமா போய் இதுதான். பார்வ நீங்க இத்தன ப்ரோமோல யூஸ் பண்ணீங்க. பார்வ யூஸ் பண்ணிட்டு இப்ப தூக்கி போட்டீங்க. யோ அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள். அந்த இடத்துல சாண்ட்ரா பார்வை எட்டி மிதிச்சிருந்தால் உங்களுக்கு ஓகேவா? ம். ஏன்னா சாண்ட்ராவும் எதுவும் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்னா ம். வந்து ஒரு வாரம் ஒரு கேம் பிளேவ புடிச்சிட்டு டிராமா பண்ற ஒரு ஆள் தானே. ஆமா. நானே தானே டிராமா தான். சொன்னேன். ஏங்க நடிப்பு இப்போ அறைக்குன்னு அதான் பேர் வச்சிருக்கோம். ஆமா ஆமா. சுபிக்ஷான்றவங்க இன்னைக்கு எலிமினேட் ஆயி வெளியில வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு வந்து அது என்ன மேனியாக்கு பேனிக் பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக் வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா கமருதீன் கால்ல விழும்போது அவங்க பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டே சொல்றார்ல. ம். அததானே நானும் சொல்றேன். ம். எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க எட்டி உதைச்சது இட் வாஸ் ப்ரூட்டல். அத ஆமா. நியாயப்படுத்தாதீங்க. ம். நியாயப்படுத்தாதீங்க. உங்க வீட்ல ஏதாவது உங்க பொண்ணோ, உங்க தங்கச்சியோ, நீங்களோ போய் ஒருத்தவங்க உங்க கூட அவ்ளோ அசிங்கமான கான்வர்சேஷன் வச்சு டோர தொறந்து எட்டி மிதிச்சிருந்தால், ம். நீங்க ஏத்துப்பீங்களான்றது தான் என் கேள்வி. ஆமா. இன்னொன்னு இந்த முடியாதுல்ல? ப்ரோமோல ஆமா. முடியாதுல்ல? அப்போ எனக்கு என்னங்க தெரியுமாங்க? இவங்கலாம் எதுக்கோ ஒரு பர்ப்பஸ்க்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோன்னு தோணுது. இத நான் வேற மாரியும் சொல்லலாம். இவங்கலாம் இன்டைரக்ட்டா அந்த பொண்ணுக்கு பிஆர் வேல பார்த்துன்னு இருக்காங்கன்னு தான் தோணுது. ஆனா இல்ல. என்னோட பேஜ்ல வந்து நீ பிஆர் பார்க்குற, நீ பிஆர் பார்க்குற, நீ பிஆர் பார்க்குற. இதே சபரிய பாரு கண் அடிச்சபோது நான் கூட கேட்டேன். இது இவ்ளோலாம் நான் விளையாடி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுல வேற ம். அவரே ஒத்துக்கிறாரு. நான் ம். வேணும்ட்டே பண்ணேன்னு நான் சபரியும் சேர்த்து தான் நான் காரி துப்பியிருக்கேன். சபரி ஆமா. ஃபேக்குன்னு நானும் ஒரு காலகட்டத்துல சொன்னேன். ம். ஆமா. சும்மா உட்காந்துட்டு உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க ப்ரோமோன்றீங்க. என்ன அவங்க பயங்கரமா ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணி ப்ரோமோல வந்திருக்காங்களா? கொஞ்சம் சொல்லுங்க அதான். நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த நல்ல விஷயம் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியலனா. எல்லா ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க. ஊர் முழுக்க காக்கா இருக்கிறதுக்காக தேசிய பறவை ஆயிறதுக்கா அப்படிங்கிற ஆ மாதிரிதான். ப்ரோமோ முழுக்க ஒரு ஆள் இல்ல இது இருக்கிறதுனால நல்லா ஒரு இருக்குது. ஒரு அநியாயம் வேணாமா? நெறைய பேர் எனக்கு Instagramல அக்கா அ அ அந்த அந்த ரிவ்யூ பண்றாங்கல்ல அந்த லேடி உங்கள பத்தி வந்து மறைமுகமா பேசுறாங்க. இந்த நபர் அந்த ஆள் இருக்கார்ல, அவரோட அப்ப நான் அவங்களுக்கு குடுக்குற மெசேஜ் எல்லாம் என்ன தெரியுமா? பேசினா பேசிட்டு போட்டு விடுங்க. இப்ப எனக்கு பேசுறதுக்கு ஒரு என்னோட சேனல் திஸ் இஸ் மை ஸ்பேஸ். இந்த ஆமா. லைவ் வந்து என்னோட ஸ்பேஸ், இந்த ரிவ்யூ என்னோட ஸ்பேஸ் எனக்கு உரிமை இருக்கிற மாரி, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. என்ன வேணா பேசிட்டு போட்டோம். என்ன பத்தி பேசுறாங்களா பேசிட்டு போட்டோம். எனக்கு அவங்களுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி எனக்கு தராங்க. ம். 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 தந்துட்டு ஆமா. போட்டுமே. என் சேனலையும் தாண்டி இன்னொருத்தவங்க அவங்க சேனல்லயும் எனக்கு பப்ளிசிட்டி தராங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். அதான். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணா தான் ஐய்யயோ! ஆ நான் பதறணும். நான் எந்த ம். தப்பும் பண்ணல. என்ன பத்தி பேசுறேன்னா பேசிட்டு போ நல்லது. அத ஏன் கண்டுக்கிறீங்க? கண்டுக்காம உட்டுருங்க. நம்ம எப்பயுமே துஷ்டனை கண்டால் தூரம் விலகு அப்டின்ற ஒரு வார்த்தை இருக்கு. தூரம் விலகு முடிஞ்சிருச்சு வேல. என்னங்க? அதான். எனக்கு ஒண்ணுதான்க்கா. இதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாங்க. பவர் வந்து ரொம்ப இதுவாயி வருதா? அதனால போட்டுக்கிட்டே இருக்கிறேன். உங்க மெசேஜ் புரொடியூசர் ஆனா அநியாயம் நீங்க.
மக்களே புரிஞ்சுக்கோங்க மக்களே, ஆபீஸ்ல கொஞ்சம் கரண்ட் இஷ்யூஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இன்னைக்கு அட்ரஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பணம் பாக்ஸ் ஓப்பன்ல வச்சுட்டாங்க. பணம் பாக்ஸ் இப்போ ஓப்பன்ல இருக்கு. 3.5 lakhs சம்திங் இருக்கு. இவங்க விளாட அது அதிகரிச்சதுன்னா கடைசியில யார் வேணா எப்ப வேணா போய் டச் பண்ணி தூக்கலாம் அப்படின்றதுதான் கான்செப்ட். அண்ட் நான் நாளைக்கு வந்து இன்னைக்கு ரம்யாவும் அப்சராவும் உள்ள போயிருக்காங்க. ஆமா. சோ அதோட இது என்ன நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரம்யா அண்ட் அப்சரா உள்ள போனது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அந்தமா போய் சபரிய தேவையில்லாம ஏதாவது நோண்டி எல்லாரும் மத்தவங்கள தான் நோண்டி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க பார்ப்போம். அண்ணன் ஒன்னன்ட்டு எல்லாம் உள்ள போய் ஏதாவது ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு அப்சரா யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது சாஃப்டான ஒரு சோல். வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அந்த குழந்தையா தான் இருந்தது. குழந்தையாவே எலிமினேட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை எதுவும் பண்ணாது. ஆமா, எனக்கு தெரியும் அக்காவுக்கு பர்சனலா ரம்யாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. ஆமா, எனக்கு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஐ லவ் them. எவ்ரி சீசன் ஐ லவ் them because அவங்கள பத்தி 106 நாள் பேசுற ஒரு நிலைமை வருதுன்றதுனால we have to love them அப்படின்றதுதான். ஓகே, எனிவே மக்களே, அதுதான் இன்னைக்கு நடந்தது. நம்ம நிறைய பேசிட்டோம். நாளைக்கு இந்த கெஸ்ட் எல்லாம் போய் இன்னும் ரணகலமா என்ன பண்றாங்க, வினோத் சாந்தமாயிட்டாரா, இன்னும் விஹானா என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்றது எல்லாமே நாளைக்கு பார்ப்போம், இன்க்ளூடிங் பிரவீன். எஸ், கண்டிப்பா இன்க்ளூடிங் பிரவீன் வரைக்கும் எல்லாத்தையும் நாளைக்கு பாத்திரலாம். ஒண்ணுதான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். ரிவ்யூ பண்ணுங்கய்யா, சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்க ரிவ்யூ பண்ணாதீங்கய்யா, ஓகேங்களா? எங்களை பத்தி பேசுறீங்க. நாங்க என்னைக்காவது உங்களுக்கு தலையெழுத்து நீங்க எங்களை பேசி உங்களை பத்தி பேசுற நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு. இல்லன்னா நானும் ரஜினியும் இது வரைக்கும் யார பத்தியும் நாங்க பேசுனதே கிடையாது. இப்போ 2 நாள் வேற வழி இல்லாம அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. எனிவே தேங்க்யூ ஃபார் த ஃப்ரீ பப்ளிசிட்டி, மீன்ஸ் a lot. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. இன்னொன்னு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. பண்ணனா பண்ணுங்க, அங்க வியூஸ் கம்மியா இங்க ஏறும், அவ்வளவுதான். எங்களுக்கு தான் பெனிஃபிட், அதனால பார்த்து பண்ணுங்க. ஓகே மக்களே, சோ அபி வெர்சஸ் பிக் பாஸ் எவ்வளவு ஃபேமஸா இருக்கு பாருங்க. ரிவ்யூ பண்ணும் அபி வெர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலினால நீங்க என்ன பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, நம்ம ஃபேமிலியில இணைஞ்சிருங்க. ஏன்னா நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணா நம்மளை பத்தி 4 பேர் ரிவ்யூ பண்றாங்க போது நம்ம தானே ஃபேமஸ். அதனால நம்ம ஃபேமஸ்ல நீங்க வந்துருங்க, ஃபேமிலியில இணைஞ்சிருங்க. ஓகேவா மக்களே? நாளைக்கு நான் அக்கா உங்களை சந்திக்கிறாங்க. விரைவுறுவது அபியக்கா அண்ட் ரஜிகா தேம்பாவன். குட் நைட். பவர் கட்னால அதை கட் பண்றோம். நாளைக்கு அப்படி இருக்காது. ஓகே மக்களே? கமெண்ட் செக்ஷன் நாளைக்கு படிச்சிடலாம். டோ வரி கமெண்ட் செக்ஷன் நாளைக்கு படிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.